2 குழந்தைகளையும் மாற்றி ஆமா கம்சன் வதை முடித்து அதுக்கப்புறம் தான் அரக்கனை கொல்ல முடியும். ஆமா உடனே இருவேர்களும் சரி என்று சம்மதித்து கதை இப்படி இருக்கும்போது நாடு நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடை மழை பொழியும் நாடு பட்டணமா கரூர் பட்டணமா அந்த கரூரமாம் பட்டணத்தை யார் ஆண்டு வருகின்றார்? யாரையா ஆண்டு வருகின்றார்? உக்கிரசேன மன்னனும் உக்கிரகங்கா பெண்கொடியாளும் ஆண்டு வரும் பொழுது முதலில் ஒரு ஆண் பிறக்க, ஆமா, இரண்டாவதாக, ஆமா, என்ன, ஒரு பெண் பிறக்க, மூன்றாவதாக ஒரு பெண் பிறக்க முதலில் பிறந்த குழந்தைக்கு கம்சராஜன் என்றோம். ஆமா, முதல் பேர் அவனுக்கு பேரு கிஜகராஜன். ஆமா, கிஜகராஜன் என்றோம். இரண்டாவது பிறந்த குழந்தை பூதம் போல் இருப்பதினாலே அவளுக்கு பூதகியால் என்று பேர் கொடுத்து காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டார்கள். மூன்றாவது பிறந்த குழந்தை அழகில் சிறந்ததாக இருந்ததினாலே அந்த குழந்தைக்கு தேவகியால் என்று பெயர் கொடுத்து வளர்த்து வரும் பொழுது அந்த கம்சராஜன் கிஜகராஜனுடைய தாயும் தந்தையும் உக்கிரசேன வண்ணனும் உக்கிரகங்கா பெண்கொடியாலும் மாண்டு மடிந்து போக சரியாக 5 வயதிலே, ஆமா, அழகு மகனாகப்பட்ட கிஜகராஜனை அரியாசனத்திலே அமர்த்தினார்கள். அந்த சண்டாளம்பாவி கிஜகராஜன், ஆமா, நாட்டு மக்களிடத்திலே கம்சங்கள் வாங்கியதினாலே ஆடு செத்தாலும் கம்சம் என்பார். ஆமா, ஆடு குட்டி போட்டாலும் கம்சம் என்பார். ஆனால் சடங்கான பெண்களுக்கு தம்முடைய காசு கம்சம் என்பார். ஆமா, பச்சை தண்ணீரை வடிகட்டி கொடுக்க எதற்காக கொடுக்கின்றார்? அந்த காலத்துல கிணத்து இரவ அப்படி கிணத்திலிருந்து தண்ணியை கோரும் போது, ஆமா, அதுக்கு உள்ள இருந்து பொன்பொருள் அந்த நாட்டு மக்களோட குடத்துக்குள்ள போயிடக்கூடாது அப்படின்னு, ஆமா, வடிகட்டி கொடுக்க பச்சை தண்ணீரை வடிகட்டி கொடுக்கின்றார். பார்த்தார்கள் மக்கள் எல்லாம் கம்சங்கள் வாங்கியதினாலே கிஜகராஜன் என்ற பெயரை அவனுக்கு கம்சராஜன் என்ற பெயரை மாற்றி அந்த சண்டாளம்பாவி கம்சராஜன் அந்த கரூரமாம் பட்டணத்தை ஆண்டு வரும் பொழுது என்னையாச்சு? என்ன அரக்கன் கம்சராஜனுக்கு கம்சன் தங்கை தேவகியாளுக்கு வயதோ 16 வயதாச்சு. 16 வயதிலே அந்த கம்சன் தங்கை தேவகியாள் அவ பூத்து நல்ல நிறைந்திருக்கா, புஷ்பவதி பெண்ணுமானா அந்த கம்சன் தங்கை தேவகியா பூத்ததை போல் அந்த ராஜாத்தி பூத்திருக்கா, அவ அழகிலையும் அழகியம்மா பூத்து நிறைந்தவுடனே பார்த்தான் கம்சராஜன் தேவகிக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று அவருடைய அண்ணா குட்டி ஜோதிடரை வரவழைத்து ஜோசியம் பார்த்தான். ஆமா, ஜோசியம் பார்க்கும் பொழுது அண்ணா குட்டி ஜோதிடர் பார்த்தார். அண்ணா, ஆனால் என்ன, இன்றையிலிருந்து எண்ணி 41வது நாளையிலே உங்க தங்கைக்கு ஏற்ற, ஆமா, 1 மணின்னு சொன்னாங்க, உங்க தங்கைக்கு ஏற்ற மணவாளன் வருவார் என்று சொல்ல உடனே சூரசேன பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய சூரசேன மன்னன் மகனாகப்பட்ட வசுதேவன் பிறந்த லக்கணத்தின்படி, ஆமா, தாய் தந்தை எடுத்து வளர்த்தவர் தாய் தந்தை அவனை எடுத்து வளர்த்தவர் அத்தனையும் ஆண்டு மடிந்து போக கடல்ல விழுந்து சாக வேண்டும் என்று, ஆமா, அப்படியே கடல்ல விழுந்து சாக வரும்போது வசுதேவனை பார்த்தான் கம்சராஜன். வசுதேவனுக்கும் தேவகிக்கும்
திருமணம் முடித்து பட்டணம் சுத்தி பார்த்து வரும்போது துர்வாசக முனிவர் சாப்பிட வைத்திருந்த மாங்கனியை தங்கை தேவகியால் கேட்க பறித்து 8 துண்டுகளாக வெட்டி தங்கைக்கும் மைத்துரனுக்கும் பங்கிட்டு கொடுத்தார். உடனே துர்வாசக முனிவர் கம்சராஜனை பார்த்து சொன்னார், ஏ கம்சராஜா, என்னுடைய மாங்கனியை உண்டு பகிர்ந்து கொடுத்ததினால தங்கை திருவயற்றில் 8 குழந்தை பிறக்கும். 8வது குழந்தை உன்னுடைய தலையை திட்டமா அறுக்கும் சாபத்தை கொடுத்தார். உடனே பார்த்தான் கம்சராஜன் தங்கையும் மைத்தனையும் வேறு வேறு கல் மண்டபத்தில் பிரித்தடைத்தான். தேவகியால் பார்வதியால் நினைத்து அழுது புலம்ப தேவர்களுடைய சூழ்ச்சியினாலே கம்சராஜனை கொண்டு வந்து கம்சராஜனுடைய மைத்துனன் வசுதேவனை கொண்டு வந்து தேவகியாளுடைய கல் மண்டபத்திலே விட ஓருடலாக சாரையும் சர்ப்பம் போல சருகி உறவாட பொழுது விடிந்தது. அதே மாதிரி மறுபடியும் வசுதேவன் கல்மண்டபத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். உடனே அந்த தேவகியால் ஆண்டவன் பகவானுடைய அருளாளோடு குளிமறந்து ஆகிலையால் சூழாகி 7 வருடமாக 7 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தார். 7 குழந்தைகளையும் கம்சராஜன் வதை செய்தார். 8வது குழந்தையாக தேவகியால் திருவயத்தில் என் பால்களிலே பள்ளி கொண்ட என் பச்சம்மாள் நாராயண இங்க ஒரு மாதம் ஆயர்வாடி பட்டணத்திலே அம்பல யாதவருக்கு அன்னை அசோதைக்கும் பிள்ளையாக பார்வதியால் ஒரு மாதம் 2 பேருக்கும் மாதம் 10 10வது மாதத்திலே அந்த கரூர் பட்டணத்தில கல் மண்டபத்துக்குள்ளே தேவகியால் திருவயத்தில் என் கோபால கண்ணன் வந்து பிறக்க ஆவணி மாதத்தில அஷ்டமி என்னும் திதியதில ரோகிணி நட்சத்திரத்திலே சுத்தி பரக்காரிய மாயக்கண்ணன் ஒடி சுத்தி பரக்காரு கோபாலக்கண்ணன் மாலை சுத்தி பிறந்தா மாமனுக்கு ஆகாது. இங்க கண்ணம் பிறக்க ஆயர்பாடி பட்டணத்திலே பார்வதியால் பிறக்க இரவோடு இரவாக 2 குழந்தைகளை விடத்த மாற்றினார்கள். என்று விடிந்தது. 8வதும் பொம்பளை பிள்ளையாரு இருக்கின்றது. அவளை கொல்வதற்கு ஆகாயத்தில் தூக்கி எறிந்து ஒரே வாழ நீட்டினாம்பாரு. மேல போன பார்வதி கீழே வந்து விழுந்தாளா? கிடையாது. அடே மூடா கம்சராஜா, உன்னை கொல்ல எங்கள் அண்ணன் கண்ணன் ஆயர்வாடியில பிறந்து வளர்ந்து வாரான். உடனே பூதகியால் வரவழைத்து சாகுபிள்ளை பெற்றவள் போல் சண்டாளி வடிவம் கொண்டு அண்ணனை கொல்ல சொல்ல ஒரு கொங்கையில நல்ல பாலும் மறு கொங்கையில நஞ்சுப்பாலும் அடைத்து வந்து கண்ணனை கொல்ல வரும்போது நஞ்சுப்பாலை ஒழுக விட்டார். நல்ல பாலோடு சேர்த்து ஊனருக்கு உயிரையும் சேர்த்து ஒரே எழுப்பாளுத்தார். பூதகியால் போரை முடித்து பூதகியால் இறந்த செய்தி கம்சன் காதுக்கு எட்டியது. பார்த்தான் கம்சராஜ என்ன சொல்லுகின்றார்? 1000 வீட்டு யாதவர்களோ அவரவர் ஆண் குழந்தைகளோ பால் குடத்தை கொண்டு காளியம்மன் கோயிலுக்கு வாங்கல் என்று சொல்ல எல்லார் பாலை வாங்கி அபிஷேகம் பண்ணினா 1000ஆவதாக நின்ற அசோதையும் பார்த்தான். அவள் இடுப்பில் இருந்த கண்ணனையும் பார்த்தான். இந்த குழந்தைதான நம்மளை கொல்ல வந்த குழந்தை. இந்த குழந்தைதான என்று உரை வாளை காளியம்மன் பாதத்திலே வைத்துவிட்டு விழுந்து வணங்க போறான். அசோதை இடுப்பில் இருந்த என் அழகு கண்ணன் துள்ளி கீழே இறங்கி உரை வாளை கையில் எடுத்து கம்சராஜன் தலையெடுத்து காளியம்மன் பாதத்தில் வைத்து கம்சனுடைய போரை முடித்து ஆயர்வாடி பட்டணத்திலே கோபிமார்களிடத்திலே பால் மோர் வெண்ணெய் அத்தனையும் களவாடி திங்க பார்த்தால் அன்னை அசோதையால் என் மகனே அழகு கண்ணா அப்பாதில் செய்யாவிட்டால் அரையளவு பஞ்சம் தகம்பன் தொழில் செய்யாவிட்டால் தரையளவு பஞ்சம் ஆடு மாடுகளை மேய்க்க வேண்டும் என்று சொன்னவுடனே ஆயன் கஞ்சி களையத்தை கையில் எடுத்து ஆடு பந்தம் நம்பையும் கையில் எடுத்து சண்முகம் பொய்கை கரையிலே வந்து புல்லாங்குழல் எடுத்து இசைவாட ஆடுகள் மாடுகள் அழகு திருநடனமாட அரணார் ஒளிந்திருக்கும் செவ்வரளி கொம்பும் சேர்ந்தே ஆடுகிறது. அப்ப பார்த்தார் பச்சம்மாள் பார்த்தார் இதுக்குள்ள இருந்து ஆடுறதா இருந்தா நம்ம மச்சான் தான் ஆடணும் என்று எம்பெருமாள் நாராயண அப்படியே பச்சம்மாள் என் ஆயனந்த கோபாலக்கண்ணன் ஆண்டவன் பகவானை பார்த்து யோ மச்சா வெளியே வாங்கன்னு சொல்ல பகவான் பார்த்தா அவன் வல்லரக்கான் தான் வந்து விட்டார் என்று அப்ப பகவான் சொல்லுகின்றார் என்ன மச்சான் என்று அழையாதே மானம் கெட்ட வல்லரகான் என்று சொல்லாதே அர்த்தம் கெட்ட வல்லரகா மச்சான்னு சொல்லாத மானம் கெட்ட வல்லரக்கா இவர் வல்லரக்க நினைச்சிட்டு பேசுறாரு.
பேசுதாரு. அப்ப பார்த்தார் பச்சம்மாள் பகமா வசமா பயந்துருக்காரு. ஆமா, நம்மள வல்லரங்க நினைச்சுதாரு ஏளனமா பேசுறாரு. பேசுதாரு. அப்ப பகவானை பத்தி ஒரு சில வார்த்தையை சொல்லுவோம். அப்பமா அவர் வெளியே வாராரான்னு பாப்போம். பாத்துருவோம் என்று சொன்ன உடனே இம்பெருமாள் நாராயணன் ஆயனந்த கோபாலக்கண்ண ஆண்டவன் பகவானை பார்த்து சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? விட்டுக்கு நீர் மஞ்சும் வந்தது மானமில்லையோ வெக்கோமில்லையோ புறம்பாலடிகள் பட்ட அது உமக்கு மானமில்லையோ புறம்பாலடிகள் பட்ட அது உமக்கு மானமில்லையோ வெக்கோமில்லையோ அரக்கனுக்கு வரம் கொடுத்தது வெக்கோமில்லையோ வண்ணத்தில் ஒளிந்தது உமக்கு மானோமில்லையோ வீட்டுக்கு மஞ்சு வந்தது உமக்கு வெக்கமில்லையா அரக்கனுக்கு வரம் கொடுத்தது உமக்கு மானமில்லையா பெரும்பால் அடிகள் பட்டது உமக்கு வெக்கமில்லையான்னு சொன்ன உடனே நம்ம பத்தி பேசணும்னா நம்ம மைத்துனர் தான் வந்திருப்பார் என்று அரளி மூட்டை விட்டு ஆண்டவன் பகவான் வெளியே வந்தார். ஐயோ என்ன பார்த்து வெக்கமில்லையா மானமில்லையா ஆயர்பாடியில் போய் பிறந்தது உமக்கு வெக்கமில்லையா ஆடு மேய்ச்சி வயர் விளைச்சது உமக்கு மானமில்லையா அதாவது மாடு மேய்ச்சி வயர் விளைச்சது உமக்கு வெக்கமில்லையா வெண்ண மோர களவாடி தின்றது உமக்கு மானமில்லையா மானம் கிடையாதா மத்தால் அடிகள் பட்டது மாயவரே உமக்கு வெக்கமில்லையா நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாடுறதுக்கு இது நேரம் இல்ல. கிடையாது அண்ணாவாரா வல்லரங்க இன்னாவாரா வல்லரங்க நம்மளை சோழிய முடிச்சிருவான். முடிச்சு விடுவான். ஐயோ மச்சான் என்னையா கைலாசத்துல ஜெகஜோதியா இருப்பேர என்ன ஆரங்கொண்ட திருச்சடைகள் அவந்துளைந்து இருப்பதென்ன ஒன்னு நிறமேனி எல்லாம் புழுதிப்பட்டு இருப்பதென்ன தங்க நிறமேனி எல்லாம் தர குறைந்து இருப்பதென்ன ஏன் மச்சான் இப்படி இருக்கேன்னு கேட்க அரக்கனுக்கு வரம் கொடுத்த அரக்கன் என்ன கொல்லவாரா அரக்கனை கொல்ல வேண்டும் அரணார் இடுக்கத்தை தீர்க்க வேண்டும் அரக்கனை கொல்லுங்க ஆதிவள்ளி கைலாசம் போவன்னு பகவான் சொல்ல அரக்கனை கொல்ல போவ சம்மதம் தான் போய் ஆடு மாடு யார் என்று ஆண்டவன் பகவான் கேட்க அப்ப பார்த்தார் எம்பெருமாள் உன்னை ஒரு காலத்துல என் தங்கச்சியா ஆட்டடை என் தங்க மாட்டடை என் தங்கன்னு ஏளனமா பேசினீர்ல ஆபத்துக்கு பாவம் இல்ல நீங்களே மேயுங்க ஆடுபத்தும் கம்ப கையில கொடுத்து ஆண்டவர் ஆதிகரை கண்ட சிவபெருமானுக்கு இடையர் போல வேடத்தை கொடுத்து தலையில கொண்டைய மறைச்சி தலப்பா வச்சு கெட்டினாரு. நண்டு குழி மண்ணெடுத்தாரு நாமத்தை போட்டாரு இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இட்டநாமம் 21 தொட்டநாமம் 98 பட்டநாமம் 16 பழுக்க சாத்தி இப்பதான் எனக்கு மன திருப்தியா அம்சமா இருக்கிறது. இடையர் நல்ல சம்முன அம்சமா இருக்கிறது. நான் போய் அரக்கனை கொண்டுட்டு வருகின்றேன். ஆடு மாடு பத்திரம்னு ஒப்படைச்சாரு. ஒப்படைத்து விட்டு அரக்கன் யார நினைச்சு படுத்திருக்கான்? அவன் பார்வதியால நினைச்சு படுத்திருக்கான். அப்போ பார்வதியை விட 10 மடங்கு அழகாக வடிவம் எடுத்து போக வேண்டும், எடுத்து செல்ல வேண்டும் என்று. இந்திரன் கெட்டது பெண்ணால, சந்திரன் கெட்டது பெண்ணால, ஆளி கெட்டது பெண்ணால, இந்த வையகம் கெட்டதும் பெண்ணால, இலங்கை ஆளு ராவணேஸ்வரம் கெட்டதும் பெண்ணால. எல்லாவனும் எதனால கெட்டான்? பெண்ணால கெட்டான். அடுத்தவன் பொண்டாட்டிய நினைச்சா அத்தனை பேரும் கெட்டு போனான். அடேங்கப்பா, என் மாயனந்த கோபால கண்ணு கொல்ல மாயம் மோகினி அவதாரம் எடுக்காரு. எப்படி எடுக்கார் பாருங்க, எப்படி எடுக்காரு? கொண்டல் வண்ணன் தன்னோட அலை சொருவம் மாறியே பெருமா, மாறியே பெருமா, மாறியே பெருமா, மாறியே பெருமா. ஓசடையால் பெற்ற கோலம் கொண்டார். பெரியோர்கள் ஆனந்தம் பாட மாய மோகினி அவதாரம் எடுத்து
வழியாக கை வளையல் கலகலங்க அழகலங்க தாழு தண்டை கிளுகிளுங்க ஆளுத்தண்டை கிளுகிளுங்க எம்பெருமாள் நாராயண மாய மோகினி அவதாரத்துல வரும்போது வரும்பொழுது அரக்கன் ஓடி போய் வழிமறித்தா வழிமறித்தா பெண்ணே என் கூட வருவையானால் உனக்கு கட்டில் உண்டு மெத்தை உண்டு கால் பிடிக்க தோழி உண்டு ஓடி உண்டு சீவி முடிக்க ஆளு வைப்பேன் உனக்கு சேலை கட்ட நான் வருவேன் நான் வருவேன் பூ முடிக்க ஆளு வைப்பேன் உனக்கு பொட்டு வைக்க நான் வருவேன் என்று சொல்ல ஆமா என் அரக்கா உனக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கான்னு கேட்டாரு ஆயிருக்கான்னு கேட்டாரு கல்யாணம் ஆகுனதுனால ஆமா மூத்தகாரத்து கூட முகம் கொடுத்து பேச மாட்டேன் என்று பேச மாட்டேன் கங்கையில குளித்து ஆமா நீராடி நீராடி இடது கையில திருவெண்ணீர் எடுத்து வலது கை 3 விரலால அந்த திருவெண்ணீரை தொட்டு தொட்டு என் பொண்டாட்டி கூட பேச மாட்டேன் முன் சிரசில கைய வைத்த ஆனால் நம்ம 2 பேரும் இனப்பெரியாம வாழலாம் என்று சொல்ல சொல்ல வந்ததை மோகினி என்று நினைத்தா மாய கோபாலன் என்று அறியாமல் கங்கையில போய் குளித்தா குளித்து நீராடினா இடது கையில திருவெண்ணீர் எடுத்தா வலது கை 3 விரல்ல வாங்கின வரத்தை மறந்தான் பெண்ண நினைத்தான் அத்தனையும் மறந்தான் குளித்து நீராடி வலது கை 3 விரலால திருவெண்ணீரை தொட்டான் ஆனா என்ன முக்காலும் சத்தியமாக என் மனைவி மூத்ததாரத்துக்கு கூட முகம் கொடுத்து பேச மாட்டேன் இது சத்தியம்னு முன் சிரசில கைய வைத்த உடனே அரக்கனுடைய வரத்தின் மகிமையினாலே அரக்கனுடைய சிரசானது அத்து தெரித்த அலை கடலிலே போய் விழுந்தது எத்தனை பேர் உயிரை வாங்க இப்பேற்பட்ட வரத்தை வாங்கினாய் வல்லரக்கா என்ற அரக்கனுடைய சடலத்தை எத்தி தள்ளிவிட்டு சண்முகமாம் பொய்கை கரையிலே வந்து அரக்கனை கொன்றுவிட்டேன் ஆதிவள்ளி கைலாசம் போங்கள் என்று ஆண்டவன் பகவானிடத்திலே சொல்ல உடனே பார்த்தார் பகவான் அரக்கனை கொன்ற கோலத்தை என்னிடத்தில் காட்டாவிட்டால் நான் கைலாசம் போமாட்டேன் என்று பகவான் மறுக்க யோ மைத்துனா நானோ மாய மோகினி அவதாரம் எடுத்துக் கொன்றேன் பெண் வேஷம் பெண்ணாசை பிடித்த பித்தர் நீங்க பித்தரங்கில நம் மாய மோகினி அவதாரத்தை காட்டினா உம்மால தாங்க முடியாது ஓய் என்று ஆண்டவன் பகவானிடத்தில் என் அச்சுதன் நாராயணன் ஆயனந்த கோபால கண்ணன் சொல்ல பார்த்தார் பகவான் பார்வதியை விட இங்க அழகா யார் இருக்க போறா இங்க யார் இருக்கா நீங்க எடுங்க நாம் பார்க்கணும் என்று சொன்ன உடனே ஆயிரங்கா சொரூபத்தில் அழகான காச்சொரூபத்தை எடுத்த மாய மோகினி அவதாரத்தை எடுத்த உடனே ஆண்டவன் பகவான் பெண் என்று மெய் மறந்து உலகமெல்லாம் பெயருடனும் இந்த இளத்தூடுமான நகரத்திலே இந்த மக்களை வாழ வைக்க வந்த என் வரத்துக்கார இந்த பம்படி சுடலை மாட சுவாமியுடைய ஆலயத்திலே வரவர் குல மாணிக்கங்களை தேவர் குல திலகங்களை வாழ வைக்க வந்த என் வரத்துக்கார சுடலையுடைய ஆலயத்திலே சிவனும் சேர வேண்டும் எங்கள் ஐயா சாஸ்தா வந்து பிறக்க வேண்டும் அல்லவா ஆதிவள்ளி கைலாசத்தில் ஆண்டவன் பகவான் என் என்று மெய் மறந்து அவரோட இவரோட